குடிசை வீட்டில் சின்னி ஜெயந்த் மகன் வளர்ப்புனா இப்படித்தான் வளர்க்கணும். சின்னி ஜெயந்த் மகன் செய்த காரியம் 1980ஆம் ஆண்டு முதல் 1990களில் ஏராளமான படங்களில் நகைச்சுவை குணச்சித்திர வேடங்களில் நடித்து பிரபலமாக இருந்தவர்தான் நடிகர் சின்னி ஜெயந்த். இவருடைய இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி நாராயணன். இவர் பெயரை சினிமாவிற்கு வருவதற்காக சின்னி ஜெயந்த் என மாற்றிக்கொண்டார். பின்னர் இயக்குனர், தயாரிப்பாளர், காமெடி, மிமிக்ரி, முரளி, கார்த்திக் என பல்வேறு கதாநாயகர்களின் நண்பனாக நடித்தது உட்பட பல்வேறு வித்தைகளை சினிமாவில் காண்பித்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர்தான் சின்னி ஜெயந்த். அஷ்டலட்சுமி கிரியேஷன் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை நடத்தி வரும் சின்னி ஜெயந்த் மிமிக்ரி மற்றும் நகைச்சுவைக்காக டாக்டர் பட்டம் பெற்றவர் என்பது கூடுதல் சிறப்பு. இது மட்டுமின்றி இதுவரைக்கும் 50க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள சின்னி ஜெயந்த் 2 திரைப்படங்களை இயக்கியும் இருக்கிறார். சினிமாவில் தனக்கு கிடைத்த பெருமை ஒருபுறம் என்றாலும் அதைவிட தன் மூத்த மகன் செய்த சாதனைதான் என் வாழ்நாளில் மிகவும் சந்தோஷமான விஷயம் என பெருமை பொங்க தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய பெருமையை தன் மகன் ஸ்ருதன் நாராயணன் தனக்கு வழங்கி இருப்பதாக கூறுகிறார். சின்னி ஜெயந்தின் மூத்த மகன் ஸ்ருதன் ஜெய் நாராயணன் கடந்த 2019ஆம் ஆண்டு IAS தேர்வு எழுதி நாட்டிலேயே 75வது ரேங்க் வாங்கி அசத்தினார். UPSC தேர்வு வெற்றி பெற்ற ஸ்ருதன் ஜெய் நாராயணன் முசோரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி மேலாண்மை பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்ற பிறகு மத்திய அரசின் திறன் மேம்பாட்டு துணை செயலாளராக பணியாற்றியிருந்தார். அதன் பிறகு ஸ்ருதனுக்கு தமிழகத்தில் பணி ஒதுக்கப்பட்டது. அவர் தூத்துக்குடி பயிற்சி துணை ஆணையராக நியமனம் செய்யப்பட்டார். பின்னர் தான் திருப்பூர் மாவட்ட துணை ஆட்சியாளராக அரசால் நியமனம் செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முதன்மை அலுவலகத்தில் திட்ட அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்ட கூடுதல் ஆட்சியாளராக ஸ்ருதன் ஜெய் நாராயணன் நியமிக்கப்பட்ட அவர் தற்போது ஒரு விஷயத்தை செய்து வைரலாகி வருகிறார். ஸ்ருதன் ஜெய் நாராயணன் விழுப்புரம் மாவட்ட கூடுதல் ஆட்சியாளராக இருக்கும் நிலையில் நரிக்குறவர் மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு அறிந்திருக்கும் நிலையில் நரிக்குறவர் மக்கள் அவருக்கு பாசி மணிகளால் ஆன மாலையை பரிசாக கொடுத்திருக்கின்றனர். அப்போது ஸ்ருதன் ஜெய் நாராயணன் நடந்து கொண்ட விதம் குறித்து இணையதளத்தில் பலரும் அவரை பாராட்டி வருகின்றனர். தன்னுடைய பகுதியில் வாழும் நரிக்குறவ மக்களின் குறைகளை அவர்களின் குடிசை பகுதிக்கே சென்று அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து வந்துள்ளார். வெறும் ஆய்வு உறுதி என நின்று விடாமல் வீட்டுமனை பட்டா இல்லாத 7 குடும்பத்திற்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியிருக்கிறார். இந்த விஷயம் சின்னி ஜெயந்துக்கு மேலும் பெருமை கொள்ள செய்துள்ளது. அதுபோல ஏற்கனவே பட்டா வைத்திருந்தவர்களுக்கும் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் இணைந்து வீடு கட்டுவதற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு ஆலோசனையும் வழங்கியிருக்கிறார் ஸ்ருதன் நாராயணன். அது மட்டுமல்லாமல் நரிக்குறவர் மக்களின் குழந்தைகள் பள்ளிக்கு குறித்த நேரத்தில் செல்கிறார்களா, நாள்தோறும் செல்கிறார்களா, பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை உள்ளதா போன்ற பல்வேறு விஷயங்களை கேட்டறிந்துள்ளார் இந்த கூடுதல் ஆட்சியாளர் ஸ்ருதன் நாராயணன். அப்போது அங்குள்ள நரிக்குறவ மக்கள் பலர் தங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் அதனை செய்து தருமாறு கோரிக்கை மனுவை அளித்தனர். அதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்துள்ளார். அப்போது அங்கிருக்கும் பெண்களில் ஒரு சிலர் ஸ்ருதன் ஜெய் நாராயணனுக்கு தங்கள் கையால் செய்த பாசி மாலைகளை கழுத்தில் அணிவித்தனர். இதனை எந்த ஒரு நெருடலும் இன்றி புன் சிரிப்புடன் கழுத்தை நீட்டி வாங்கிக் கொண்டார் ஸ்ருதன் நாராயணன். பதவியேற்ற நாள் முதல் ஸ்ருதன் ஜெய் நாராயணன் தொடர்ச்சியாக பல ஏழைகளுக்கு உதவி வரும் நிலையில் அவரை பலரும் பாராட்டி வருகின்றனர். நடிகரின் மகன் நடிகராக அசைப்படாமல் கல்வி பயின்று ஒரு ஆட்சியராகி பல பேருக்கு உதவி செய்து வருகிறார் என நெட்டிசன்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.